ஆர்டிஸ்ட் 2024ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு காமெடி ரொமான்டிக் மூவி. பகத் பாசில் இந்த படத்தை வந்து லீடோட எடுத்து நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். படத்தோடைய ஹீரோ ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பார். இவருடைய ஆர்டிஸ்ட் திறமையை கண்டு வியந்து ஹீரோயின் இவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் லிவிங் லைஃப்பில் இருப்பாங்க. அப்படியே ஜாலியான லைஃப் போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா ஹீரோக்கு ஒரு சம்பவம் ஏற்படும். அந்த சம்பவத்தால் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடும். இந்த ஆக்சிடென்ட்னால அவருடைய ஆக்டிவிட்டியே மாறிடும். ஒரு மாதிரி அப்படியே இருப்பார். இந்த சூழ்நிலை ஹீரோவுக்கு பக்கபலமாக இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இறுதியில் ஹீரோ தன்னுடைய நினைச்ச லைஃப்பில் வெற்றி பெற்றாரா இல்லையா, இவங்களுடைய காதல் வாழ்க்கை ஒன்று பிடிச்சா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் பகத் பாசில் அவங்களுடைய ஆக்டிங் செம்மையாக இருந்தது. அதே மாதிரி ஹீரோனுடைய ஆக்டிங் செம்மையாக இருந்தது. இவரோட ஆர்டிஸ்டாக வாழ்ந்திருப்பார். அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படி இப்படின்ட்டு அப்படி போராடுறது, அவரோட லட்சியத்துக்காக போராடுறது, ஒரு மோட்டிவேஷனாக போராடுறது, இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஹீரோயின் இவங்க ரெண்டு பேர்த்துடைய கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா ஹீரோவை பார்த்தா அந்த லவ்வபிள் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. படத்தோடைய மியூசிக் செம்மையாக இருந்தது. படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி ஹை குவாலிட்டி மியூசிக் அப்படி கொடுத்துருக்காங்க. படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கு தகுந்த தமிழ் டபுள் வாய்ஸ் செம்மையாக கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா படத்தில் பகத் பாசில் ஹீரோயின் இவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆனால் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஸ்டோரி லைன் பார்த்து பழக்கப்பட அதே ஸ்டோரி லைன் தான். ஏற்கனவே தனுஷ் படம் நடித்த அந்த மயக்கம் என்ன, இந்த படத்தோடைய ஸ்டோரி லைன் அப்படியே இன்ஸ்பைரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி லைன் வித்தியாசம் காமிச்சிருக்கலாம். அது செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஆனால் இப்படி தான் நடக்க போகுது, எப்படியா இருந்தாலும் ஹீரோவுக்கு தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்னும் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி படத்தோடைய கிளைமேக்ஸ் ஓகேவா இருக்கு. இந்த படத்தை ஃபேமிலி வரலாம், கண்டிப்பாக ஃபேமிலி வரலாம். படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் படம் சூப்பராக சுமார் இருக்காங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சிருந்தா நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் உங்களால் உங்கள் கல்வி வரது.